வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வெளியூரில் வேலை செய்கிறது பற்றி பார்த்தோம். உள்ளூரில் வேலை செய்கிறவங்கள பற்றி பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரி இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ளூர் மற்றும் வெளியூர் இவங்க போயிட்டு வந்து சம்பாதிக்கக்கூடிய தன்மை யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 ராசிகளில் உங்கள் லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்தின் அதிபதி யாரோ அந்த 10ஆம் அதிபதி இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா, நீங்கள் வெளியூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக ஏற்படக்கூடிய அமைப்புகளும் அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள், வேலை வாய்ப்புகள் இதன் மூலிமா நீங்கள் நிறையா பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த வெளியில் போயிட்டு வரவங்கனால இந்த 4 வீடும் பார்த்திங்கன்னா புதனுடைய வீடு மற்றும் குருவோட வீடு. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியுலக நாலேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரமிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்கள்கிட்ட நிறைய பேர் ஒரு ஐடியா கேட்பாங்க, என்னங்க இந்த மாதிரி செய்யலான்ட்டு இருக்கேன், உங்களுக்கு இதில் ஏதாவது உடன்பாடு இருக்குதா, அந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். அந்த விஷயத்தை கேதர் பண்ணி நீங்கள் நடைமுறைப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் இந்த ஜாதகர்களுக்கு இந்த வெளியூரில் போயிட்டு வரதன் மூலியமாக, வெளி பயணங்கள் போயிட்டு வருவதன் மூலியமாகவே இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையும், முன்னேற்றமான தொழில் அமைப்புகளும், பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது விதி. சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்தில் இதே மாதிரி இந்த 4 மூலை கார்னரில் இருக்கக்கூடிய வீடுகளில் உங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியானவர் அந்த வீடுகள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வெளியூர் போயிட்டு இன்னாவே உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது.